பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். கடந்த பல வாரங்களாக எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலிருந்து விசுவாச வாழ்க்கை குறித்து போதித்து வருகிறோம். அதில் ஆபிரகாமினுடைய விசுவாச வாழ்க்கையின் பயணம் இந்த தலைப்பிலே ஆரம்பித்தோம். இந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தும் எபிரேயர் நிருபத்திலே இந்த 11ஆம் அதிகாரத்தில் 8 முதல் 19 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது 4 பிரிவுகளாக நாம் பிரித்து பார்த்தோம். அதில் முதல் பிரிவு என்னன்னு சொன்னால், கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். தன்னுடைய இனத்தையும் ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று அழைக்கிறார். அவனுக்கு தரிசனமாகி அழைக்கிறார். அவன் அழைப்பை கேட்டு வருகிறான். தான் அழைப்பு முதலாவது. நாமும் அப்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரெண்டாவதாக, அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே அவன் சஞ்சரிக்கிறான், வாழ்கிறான். அங்கே வாழும்போது அவன் 2 விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறான். ஒன்று பஞ்சம், பசி, பட்டினி. இன்னொன்று யுத்தங்கள், எதிரிகளினாலே வருகிற யுத்தங்கள். இதன் மூலமாக அவன் ஒரு பெரிய பாடத்தை, சத்தியத்தை கற்றுக்கொள்கிறான். அது என்னன்னு சொன்னால், இந்த பஞ்சம், பசி, பட்டினியெல்லாம் என்னை ஒன்றும் செய்யாது. கர்த்தரினோடு கூட இருக்கிறார். அவர் இந்த பஞ்சத்தில் என்னை சாக விட மாட்டார். அது மாத்திரமில்லை, இந்த பஞ்சத்திலே என்னை பெரிய ஐஸ்வர்யவானாக அவர் மாற்றிட்டார் என்ற ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிட்டான். அது மாத்திரமில்லை, எத்தனை பேர் எனக்கு எதிராக வந்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால், கர்த்தர் என்னை ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். ஆகவே அவர்கள் எல்லாம் மேற்கொள்ள பலனை எனக்கு தருவார் என்று சொல்லி மொத்தத்தில் கர்த்தரே என்னுடைய ஆதாரம் என்ற ஒரு சத்தியத்தை அவன் கற்றுக்கொள்கிறான். நாமும் கூட இந்த 2வது நிலையில் அப்படித்தான் விசுவாசித்து ஆண்டவர் அழைப்பை ஏற்று வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றும் மத்தியிலும் கர்த்தர் நம்முடைய ஆதாரமாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அது 2வது ஸ்டேஜ். 3வது என்னன்னு சொன்னால், சாத்தியமாகாத ஒரு காரியங்களை, முடியாது, நடக்காது என்று இந்த உலகம் சொன்னாலும் கர்த்தர் ஒன்றை வாக்கு பண்ணுவார் என்று சொன்னால் அதை அவர் சாத்தியமாக்குகிறவர் தேவன் என்பதை, அற்புதங்களின் தேவன் என்பதை அவன் கற்றுக்கொள்கிறான். இந்த 3வது ஸ்டேஜில் தான் இருக்கிறோம். நாம் இன்றைக்கு தொடர்ந்து அதில் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த முதலாவது எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 11, 12, 13 வசனங்களை வாசிப்போம். பிறகு திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 17 முதல் 23 வசனங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 11, 12, 13 ஆகிய வசனங்களை வாசிப்போம். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து, அவருடைய கற்பம் செத்து போச்சு, கற்பம் தரிக்க முடியாத ஒரு நிலை. ஆனாலும் அவருடைய ஆபிரகாம் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலில் போலும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள் என்று சொல்லப்பட்டு, அதாவது ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போய்விட்டது, அவனுடைய மனைவியினுடைய கற்பம் செத்து போய்விட்டது. கிட்டத்தட்ட ஆபிரகாமுக்கு 100 வயது, மனைவிக்கு 90 வயது. இனி இந்த சரீரத்திலிருந்து பிள்ளை பிறக்குமா, இந்த கற்பத்துக்கு பிள்ளை பிறக்குமா? எல்லாரும் சொல்கிறாங்க முடியாது, நடக்காதுன்னு. ஆனால் கர்த்தர் அதை என்ன செய்கிறாரு? சாத்தியமாக்குகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எண்ணிறந்த வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலும் ஜனங்கள் பிறந்தார்கள். அப்போது முடியுமா? முடியும் என்பதை கர்த்தர் நிரூபிக்கிறார். இதுதான் விசுவாசம். விசுவாசம் என்பது ஒரு மாபெரும் சக்தி. அது மலைகளை கூட பெயர்க்கக்கூடிய ஒரு சக்தி. அந்த விசுவாசம் நமக்கு இருக்குமானால் இப்படிப்பட்ட அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்னா சந்திக்க முடியும். இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தினுடைய குணாதிசயங்கள் என்ன, அந்த அற்புதங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த விசுவாசத்தினுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம்.
முதலாவது அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17 23 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறதை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கற்பம் செத்துப்போனதை எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆபிரகாமுடைய இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த 11, 12 வசனங்களுடைய விரிவாக்கம் தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அதை எடுத்து ஆபிரகாமுடைய அந்த சுவாசத்தை எடுத்து இங்கே நமக்கு போதிக்கிறார். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு போதிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அது வெறும் ஆபிரகாமை குறித்த சரித்திரம் மாத்திரமல்ல, 23ஆம் வசனம் சொல்கிறது, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஏதோ ஆபிரகாமுடைய சரித்திரத்தை நாம் வாசிக்கிறதுக்காக அல்ல, ஆபிரகாமுக்கு இருந்த அந்த விசுவாசம், அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கும் இன்று தேவை என்பதை குறித்து இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கிறார். ஆகவே இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம் பாருங்கள், அதை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த விசுவாசத்தினுடைய சாராம்சங்கள் என்ன, அந்த விசுவாசத்தின் தன்மை என்ன, குணாதிசயங்கள் என்ன என்பதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இங்கே 18ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே. முதலாவது இந்த விசுவாசத்தினுடைய குணாதிசயம் என்னென்னா, முதல் குணாதிசயம் என்னென்னா, கர்த்தருடைய வார்த்தையை அல்லது வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறது. இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்னா, கர்த்தருடைய வார்த்தையை வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை என்ன, வாக்குத்தத்தம் என்ன இங்கே ஆபிரகாமுக்கு, அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே. நிறைய காரியங்களை ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அழைக்கிறாரு. உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன், இப்படி பல காரியங்களை சொல்கிறார். அதெல்லாம் சுருக்கி ஒரே வரியில் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே. ஆக இந்த இவ்வளவாக இருக்கும் என்று சந்ததி சொல்லப்பட்டபடி அதுதான் வாக்குத்தத்தம். அதை எப்படி அந்த எவ்வளவா இருந்தது, முதலாவது அதில் என்னன்னு சொன்னால், நிறைய காரியங்கள், 3 காரியங்கள் அதை அடங்கியிருக்கிறது. முதலாவது, ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறப்பதன் மூலம் அந்த சரீர பிரகாரமாக உள்ள சந்ததி, ஈசாக்குக்கு யாக்கோபு, இப்படி அந்த சந்ததி பெருசாகி ஒரு பெரிய இஸ்ரவேல் என்ற பெரிய சந்ததி உருவாயிடும். இன்றைக்கு பார்த்தா சொல்லப்பட்டபடியே அது வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல திரளான ஒரு ஜனங்கள் இருக்கிறார்கள். இதுதான் இவ்வளவா இருக்குன்னு சொன்ன சந்ததி. அது மாத்திரமில்லை, அதில் இன்னொன்று கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது, நீங்கள் வாசித்திருக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல, அங்கே சொல்லப்பட்டிருக்குது. கலாத்தியர் 3:17, ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனுடைய முன் உறுதி செய்யப்பட்ட 3:16, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. ரெண்டாவது, வெறும் சரீர பிரகாரமான அந்த இஸ்ரேல் ஜனங்கள் உள்ள அந்த சந்ததி மாத்திரமில்லை, இயேசு கிறிஸ்து. ஆபிரகாம் சொல்றாருப்பா, இந்த சந்ததி மாத்திரம் உன்னுடைய சந்ததி இல்லை, மேசியா, உலக ரட்சகர், உலகத்தை ரட்சிக்கிற அந்த ரட்சகர், தேவனுடைய குமாரனே உன்னுடைய சந்ததியில் தான் பிறப்பார். அதன் மூலம் வருகிற எல்லாமே நீ அவங்களுக்கெல்லாம் நீ தகப்பனாக இருக்க போகிற அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய ஒரு வாக்குத்தத்தம் பாருங்கள். ஒரு குழந்தை கூட இல்லை, அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தனால அதுவே அவனுக்கு பெரிய விஷயம், சந்தோஷம். ஆனால் இது டூ மச், இந்த வாக்குத்தத்தம் இவ்வளோ பெரியது. அப்போ இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு விளங்கி இருக்குதா? சரி பேர் கேட்குறாங்க, இது விளங்கி இருக்குமா? விளங்கி இருக்குதுன்னு தான் இயேசுவே சொல்கிறாரு. எப்படி இயேசு சொல்லியிருக்கிறார் என்று நம்ம கேட்கலாம். யூதர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவும் வாக்குவாதம் வந்தபோது யோவான் எழுதின நிருபத்திலே 8ஆம் அதிகாரத்தில் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, எங்களுடைய பிதா ஆபிரகாம், உங்கள் பிதா யார் அப்படின்னு கேட்கும்போது அவரை கேட்கும்போது அப்போ அவர் சொல்கிறார் 8:56, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான்றார். அப்போ எப்போ கண்டான், எப்போ களி கூர்ந்தான்?
எப்போன்னு சொன்னால் தன்னுடைய மகன் ஈசாக்கை பலியிடும்படியாய் ஆண்டவர் அழைத்த போது மோரியா மலைக்கு அவனை அழைத்துட்டு வரான். இங்கே எல்லாம் இருக்குது, ஆனால் ஆட்டுக்குட்டி இல்லை. ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்கும்போது அதை கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லிட்டு தான் வரான். வந்து தன்னுடைய மகனை பலி கொடுக்கும்படியாக இப்போ கத்தி ஓணும்போது கர்த்தர் தடுத்து நிறுத்தி சொல்கிறார், அப்பா உன்னுடைய மகனே இல்லை, என்னுடைய மகனை தான் நான் பலியிடப் போகிறேன். இந்த உலகத்தின் பாவங்களை, ஒட்டுமொத்த மனுகுலத்தின் பாவத்தை போக்கும்படியாக அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியாக என்னுடைய மகனை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், அதை சொல்வதற்கு தான் உன்னை அழைத்தேன் என்று சொல்கிறார். அங்கே ஆபிரகாமுக்கு சுவிசேஷமே அறிவிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது கலாத்தியர் புத்தகத்திலே. அப்போது அந்த சுவிசேஷம் என்ன? புறஜாதிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிக்கப்படுவார்கள், அதற்காக இந்த மகனையே நான் ஆயத்தப்பட்டேன். ஒரு பெரிய லெசனையே கர்த்தர் அங்கே ஆபிரகாமுக்கு சொல்கிறார். ஆகவே அதுவும் அவருடைய சந்ததியாக இருக்குது. அப்போ இவ்வளவாய் இவன் சந்ததி இருக்குன்னு சொல்லப்பட்டதில் இதில் இருக்குது. இது மாத்திரம் இல்லை, இன்னொரு அர்த்தமும் அதில் இருக்கிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாம் பிள்ளைகள் என்று அறியீர்களா? மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அப்போது விசுவாச மார்க்கத்தார் யூதர்கள்லாம் என்ன நினச்சாங்க, நாங்கள் தான் ஆபிரகாமுடைய பிள்ளைங்க, நாம் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவங்க நினைக்கிறாங்க. அது சொல்கிறாரு இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நீங்கள் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருமே விசுவாச மார்க்கத்தார்கள் என்று சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாய் புறஜாதிகள் எல்லாமே அவர்களும் தேவன் அந்த ஆபிரகாமுடைய சந்ததியாக வராங்க. அப்போது பாருங்கள், இவ்வளவு காரியங்களும் அந்த சந்ததியில் அடங்கிது. இவ்வளவாய் சந்ததி இருக்குன்னு நாம் சாதாரணமாக நினச்சோம், இவ்வளவாய் இருக்குன்னு வாசிட்டு போயிடுவோம், புரிந்து கொள்ளணும். அப்போ அந்த வாக்குத்தத்தம் என்ன? இந்த வாக்குத்தத்தம் புரிஞ்சாதானே அப்போ ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தம்லாம் விளங்கியதுன்னு தானே இயேசு சொல்கிறாரு. அப்போது அவனுடைய மனநிலை எப்படி இருந்து பாருங்கள், அவன் எந்த அளவு சந்தோஷப்பட்டிருப்பான், என்னுடைய சந்ததி இந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இது மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம், ஒரு அதிர்ச்சி. ஒரு சாதாரண மனுஷனை எடுத்து அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இதில் என்ன ஆச்சரியன்னா, இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த கர்த்தருடைய வார்த்தையை அவன் அப்படியே விசுவாசிக்க, அதை ஏற்றுக்கொள்கிறான். அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பேர் ஆபிரகாம் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், அந்த வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்கிறான். இதுதான் முதல் பாயிண்ட்டு. விசுவாசத்தினாலே அப்போது முதல் குணாதிசயம்னா விசுவாசம் என்ன செய்யுது, வாக்குத்தத்தத்தை அப்படியே என்ன செய்யுது, விசுவாசிக்கிறது. அல்லேலூயா. அப்போது இதுதான் முதலாவது குறிப்பு. இரண்டாவது என்ன குறிப்புன்னு சொன்னால், விசுவாசத்தின் இரண்டாவது குணாதிசயம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, விசுவாசத்தின் இரண்டாவது குணாதிசயம் என்னென்னா, விசுவாசம் கர்த்தருடைய வெறும் வார்த்தையை மட்டும் விசுவாசிக்கிறது இல்லை, அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் போனாலும், ஏதுவான ஆதாரம் இல்லாமல் போனாலும் விசுவாசிக்கிறது. ஆதாரம் இல்லாமலே விசுவாசிப்பது, அதுதான் விசுவாசம், அதான் ஆபிரகாம். அப்போ அது வேறு ஆதாரத்தை தேடுகிறது இல்லை, கேட்கறது இல்லை. ஏனென்றால் விசுவாசத்திற்கு அது அவசியமும் இல்லை, ஒரே ஆதாரம் போதும். யார் சொன்னது? அவர் சொன்னாரா? அவர் சொன்னார்னா அது அவர் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். அவர் நல்லவர், அவர் வல்லவர், வாக்கு மாறாதவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் சொன்னது அப்படியே நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்குது. இப்போ இன்றைக்கி ஒரு லோன் கேட்டு போனால் எத்தனை கையெழுத்து போட சொல்கிறான் பாருங்கள். இப்படி ஒரு கையெழுத்து, இப்படி ஒரு கையெழுத்து, இப்படி திருப்பி ஒரு கையெழுத்து. இவ்வளோ கையெழுத்தை வாங்கிட்டோம், கடைசியில் அப்புறம் என்ன சொல்லலாம், இதெல்லாம் நானே போடல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு கையெழுத்துக்கெல்லாம் மதிப்பே இல்லை. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு வார்த்தையே போதும், அதுவே கோல்டு மாதிரி. அவர் சொன்னார்னா எந்த கையெழுத்தும் தேவையில்லை, எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை. ஆகவே விசுவாசத்திற்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. இப்போ முதல் என்ன, கர்த்தருடைய விசுவாசம் என்ன செய்யுது, கர்த்தருடைய வார்த்தையை அல்லது வாக்குத்தத்தத்தை வெறுமனே அப்படியே வார்த்தையை விசுவாசிக்குது. ரெண்டாவது, அதுக்கு எந்த ஆதாரமும் அது கேட்கறது கிடையாது, ஆதாரம் இல்லைனாலும் விசுவாசிக்குது. மூன்றாவது விசுவாசத்தின் குணாதிசயம் என்னன்னு சொன்னால், எதிர்மறையான ஆதாரங்கள் இருந்தாலும் அல்லது எல்லா ஆதாரங்களும் தேவன் கொடுக்குற வாக்கு தத்தத்திற்கு எதிராக இருந்த போதும், இதெல்லாம் சொல்லுவாங்க கான்ட்ரரி எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கான்ட்ரரி சர்க்கம்ஸ்டன்சஸ், எதிர்மறையான ஆதாரங்கள் மற்றும் சூழ்நிலைகள் மத்தியிலும் விசுவாசம் என்ன செய்யுது, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்குது. இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். இப்போ எதிர்மறையான சூழ்நிலை என்ன, 19ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அவனுக்கு ஏறக்குறைய ஆபிரகாமுக்கு 100 வயது, சரீரம் செத்து போச்சு, மனைவியின் கற்பம் செத்து போச்சு. இந்த சரீரத்துக்காக பிள்ளை பிறக்க போது, இந்த கற்பத்திற்காக பிள்ளை பிறக்க போது, எல்லாரும் சொல்கிறான், ஊரே சொல்லுது, உலகமே சொல்லுது முடியாதுன்னு. ஆனால் விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையை
விசுவாசிக்குது. ஏனென்று சொன்னால் விசுவாசம் என்பது சூழ்நிலையை பொறுத்ததல்ல. அவர் எவ்வளவு வல்லவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு அற்புதமானவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர் என்று அதன் அடிப்படையில் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில். சிலர்லாம் விசுவாசம்னா என்ன நினைக்கிறாங்க, அப்படியே பார்க்குறது எதிர் வீட்டுக்காரனை, அவன் எவ்வளோ பெரிய வீட்டை கட்டிட்டானே, நானும் கட்டுறேன் பார், எனக்கும் விசுவாசம் இருக்குதுன்னு காட்டுறேன். அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை, அதுக்கு பேர் பொறாமை. இன்னொரு பேர் கூட அதுக்கு இருக்குது, வயிற்றெரிச்சல். ஆகவே நாம் இங்கே வயிற்றெரிச்சலை போதிக்கவில்லை, நாம் விசுவாசத்தை போதிக்கிறோம். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, விசுவாசம் என்பது ஒரு பகல் கனவு மாதிரி. அவங்களுக்கு ஓப்பில் இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதாவது ஓப்பே இல்லை ஆனாலும் நான் ஓப்பில் இருக்கிறேன் அப்படின்னா என்னென்னா, இன்றைக்கி ஒன்றும் இல்லை ஆனாலும் எல்லாம் நடக்கும் நம்புகிறேன், நானும் வீடு கட்டுருவேன், நானும் பெரிய ஆள் ஆகிடுவேன், நான் ஓப்புல்லாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் சரி, ஓப்புல்லாக இருப்பதற்கு அடிப்படை என்ன, எதன் அடிப்படையில் நீங்கள் ஓப்புல்லாக இருக்கீங்க, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? சும்மா நீங்கள் ஹோப்புல்லாக இருந்து நடந்துடுமா? கிடையாது, நடக்காது. அப்போ பாருங்கள், ரோட்டில் பிச்சைக்காரங்க கூட அந்த காலத்துலலாம் லாட்ரி விற்பாங்க, சிக்கிம் லாட்ரி, அந்த லாட்ரி, இந்த லாட்ரின்னு கோடிக்கணக்கில் பரிசு அறிவிப்பாங்க. இந்த பிச்சைக்காரன் கூட சில நேரத்தில் லாட்ரி சீட்டை வாங்கி கீழே வச்சுட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு இது, அடித்தா நானும் பெரிய ஆள் ஆகிடுவேன், நானும் வீடு வாங்கிடுவேன், நானும் கார் வாங்கிடுவேன், நானும் நல்லா ஆகிடுவேன் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அவனுக்கு இப்போது ஒன்றும் இல்லை, இருக்கக்கூட இடம் இல்லை. ஆனால் அவன் நினைக்கிறான் அந்த மாதிரி. விசுவாசம் அப்படிப்பட்டதா? கிடையவே கிடையாது. அவனுக்கு யாரும் கேரண்டி பண்ணலை, இது உனக்கு தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் லாட்ரி சிஸ்டம் எப்படின்னு சொன்னால், அது எல்லார்கிட்டே இருந்து பிடுங்கி எல்லாரையும் ஓட்டாண்டாக்கி ஒருத்தனை என்ன ஆக்குறது, ஒருத்தனுக்கு கொடுக்குது. நம்ம போதிப்பது லாட்ரி இல்லை, விசுவாசம். விசுவாசம் என்பது எல்லாருக்கும் பலிக்கும். விசுவாசம் என்பது எல்லார்கிட்ட இருந்து பிடுங்கி ஒருத்தங்கிட்ட கொடுக்கறது கிடையாது. விசுவாசம் என்பது அவருடைய வார்த்தை, அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும், யார் விசுவாசித்தாலும் கூடும். இது வேறு சிஸ்டம், இது அற்புதமான சிஸ்டம். இது உங்களுக்கும் வேலை செய்யும், எனக்கும் வேலை செய்யும், உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்களுக்கும் வேலை செய்யும். இப்போ இந்த விசுவாசம் எங்கேருந்து வருது? இது எதிர் வீட்டுக்காரனை பார்த்து வருகிற விசுவாசம் இல்லை. அவன் என்ன வீடு கட்டியிருக்கான், அவன் என்ன கார் வாங்கியிருக்கான், அதை பார்த்து வருதில்லை. சிலர்லாம் அதே தான் பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்கள், பார்த்தியா அந்த வீட்டுக்குள்ளே புது டிவி போச்சு பாரு, எவ்வளோ பெரிய டிவி நான் பார்த்தேன், அதில் ஸ்மார்ட் டிவின்னு வேறு எழுதிருந்துச்சு. ரொம்ப முக்கியம் இது. விசுவாசம் ஜன்னல் வழியாக பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து என்ன வாங்கினான்னு பார்க்குறதுனால வருவதில்லை. விசுவாசம் போராமை, எரிச்சல், வயிற்றத்தில் உருட்டி புரட்டி வருவதனால வருவதில்லை. விசுவாசம் இந்த வேத வசனத்துக்குள்ளே போய் என்னுடைய கர்த்தர் எனக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பது பார்ப்பது. நான் எப்படி இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். வாழ்க்கையில் நல்லா இருப்பதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து பொறாமப்பட்டு வருவது கிடையாது. அது விசுவாசமே கிடையாது. எங்கேருந்து தெரியுமா வரணும்? இங்கேருந்து வரணும். எங்கேருந்து? வேதத்திலிருந்து. வேதம் தான் நமக்கு. கடவுள் அற்புதமானவர், இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், என்னை அவரின் சாயலின்படி சிருஷ்டித்திருக்கிறார். எப்படி வச்சார் பாருங்கள், முதல் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அற்புதமான சூழலில் வச்சார், ஒரு குறைவில்லாமல் வச்சார், அற்புதமான வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்தார். அதான் அவருடைய கர்த்தருடைய சித்தம். அதைத்தான் மனுஷன் இழந்து போனான் பாவம் செய்து. இழந்து போன அந்த வாழ்க்கையை திருப்பி தருவதற்காக தான் இயேசு வந்தார் 2வது ஆதாமாக. ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறார். என்னுடைய குறை அவருடைய சித்தமல்ல, என்னுடைய பஞ்சம் பசி பட்டினி அவருடைய சித்தமல்ல, நான் அழிந்து போவது அவருடைய சித்தம் இல்லை, நான் இன்னும் ஒன்றும் இல்லாமல் போவது அவருடைய சித்தம் இல்லை, என்னுடைய நோய்கள் அவருடைய சித்தம் இல்லை, என்னுடைய தோல்வி அவருடைய சித்தம் இல்லை. கர்த்தர் என்னை கீழாயிராமல் மேலாயிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறார், வாளாயிராமல் தலையாயிருப்பாயின்னு சொல்லியிருக்கார். கர்த்தர் எவ்வளவு என்னை நேசிக்கிறார் பாருங்கள். அப்போ வேதத்தை வாசிக்கும்போது எனக்கு விசுவாசம் வருகிறது. பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி எனக்கு கவலை இல்லை, அவனை பார்த்தது கூட கிடையாது. அப்போது வேதத்துலேருந்து தான் விசுவாசம் வருது. நான் எப்படி இருக்கணும்னு வேதம் எனக்கு சொல்லுது. அவன் என்ன கார் வச்சுருக்கிறான் எனக்கு தெரியாது, அவன் வீடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது. எனக்காக கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை விட்டார், எனக்கு எல்லாவற்றையும் தருவதற்காக. இதை தியானிக்கும் போது எனக்குள்ள விசுவாசம் வருகிறது. நான் நல்லா வருவேன். குப்பையில் இருந்து என்னை எடுத்து உயர்த்துவார், பொழுதிலிருந்து என்னை தூக்குவார், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் என்னை உட்கார வைப்பார். நான் கீழே கிடப்பது கர்த்தருடைய சித்தம் கிடையாது, என்னை ஆசீர்வதிப்பார்னு நம்பிக்கை அங்கே உண்டாகிறது. இப்போ உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்குது பார்த்துக்கோங்க. மற்றவங்களை பார்த்து ஆதங்கப்படுவது விசுவாசம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து நான் இப்படி இருக்க போகிறேன் என்று அதை வாஞ்சிப்பது தான் விசுவாசம். ஆகவே அதுதான் 3வது காரியம். இப்போ விசுவாசம் என்ன? முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்குது, முதல் குணாதிசயம். 2வது அதுக்கு ஆதாரமே கேட்குறது இல்லை, எந்த ஆதாரமும் இல்லைனாலும் விசுவாசி. 3வது ஆதாரங்கள் எல்லாம்
வாக்குத்தத்தங்களுக்கு எதிராக இருந்தாலும் விசுவாசம் என்ன செய்யுதுன்னா விசுவாசிக்கும். நான்காவது விசுவாசத்தின் நான்காவது குணாதிசயம் என்ன? கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை முழு நிச்சயமாய் நம்புகிறது. 21ஆம் வசனம் தான் சொல்லுது, முழு நிச்சயமாய் நம்பினான் என்று சொல்லுது. இதைத்தான் எபிரேயர் 11:1 டெஃபினேஷனில் சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசம்னா என்னன்னு சொல்லிட்டு. இங்கிலீஷில் சொல்லி நான் தமிழில் சொல்கிறேன், அப்போ தான் நல்லா புரியும். ஃபெய்த் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப்ட் ஃபார், த எவிடன்ஸ் ஆஃப் திங்ஸ் நாட் சீன். அப்புறம் என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள், சப்ஸ்டன்ஸ். சப்ஸ்டன்ஸ்னால் என்ன? இப்போ எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா, எல்லோரும் பார்க்காதீங்கன்னு நான் எதுவும் சொல்லலை. எலெக்ஷன் நேரத்தில் ஆளாளுக்கு வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்புகிறாங்க, இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும், அதில் அவன் இப்படி பண்ணுறான் அப்படி. அதில் பாருங்கள், முக்கால்வாசி பொய் செய்திகள் தான். இதை பரப்புவதுக்கென்று ஆட்களை வச்சுருக்காங்க, ஒரு சிஸ்டத்தை வச்சு இவங்க வைரல் ஆக்கி விட்றாங்க இதை. இப்போ ஜனங்களும் இதை பார்த்துட்டு, கேட்டிங்களா பிரதர், கேட்டிங்களா சிஸ்டர், அதான் பிரதர், இதான் பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க இங்கே. அது உண்மையா பொய்யான்னு அதை எடுத்து கொள்ளணுன்றாங்க, பார்த்து எடுத்துக்கொள்ளணுன்றாங்க. அப்போ சிலர் என்ன சொல்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புவதை வச்சுட்டே இப்போ வேத சத்தியம் மாதிரி பிரசங்கம் பண்ணுறது வந்திருக்கிறது வாட்ஸ்அப்பு. அடேங்கப்பா, வாட்ஸ்அப் என்ன பைபிளை விட பெருசு மாதிரி. இன்னும் சிலர் கூகுளில் பார்க்குறாங்க, கூகுள் வேறு பைபிள் வேறு. கூகுளில் எதை வேணால் போடலாம், கூகுளை யாரும் ஆதாரமாக எடுத்துக்க மாட்டாங்க. தேவனுடைய வசனம் அப்படி கிடையாது. தேவனுடைய வசனம் வெறும் சத்தியத்தை மட்டுமே என்ன பண்ணுது, சொல்லுது. இப்போ சப்ஸ்டன்சியேட் பண்ணுறாங்க, அந்த வார்த்தையை சொல்கிறதுக்காக தான் இதை சொன்னேன். சப்ஸ்டன்சியேட்னா நிரூபியுங்கள் அப்படின்னு அர்த்தம். இங்கே சொல்லப்பட்ட செய்திகள் உண்மையா என்று நிரூபியுங்கள் என்று அர்த்தம். எப்படி நிரூபிப்பது? எப்படி நிரூபிக்கணும்? உங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்குது, உங்களுக்கு சொந்தமான லேண்டு. எவனோ ஒருத்தங்க உக்காந்துக்கிட்டு அதில் ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு இது என்னதுன்றான், என் தாத்தா காலத்துலேருந்து இது நாங்கள் இங்கே இருக்கோன்றான். இப்போ என்ன பண்ணுறது? இதுக்கு வேறு வழியே கிடையாதா? இருக்குது. இதுக்கு தான் வசனத்திலேயே இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. எபிரேயர் 11:1 ஃபெய்த் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப்ட் ஃபார் என்பதற்கு பதிலாக ஒரு டிரான்ஸ்லேஷனில் இப்படி சொல்கிறாங்க, ஃபெய்த் இஸ் த டைட்டில் டீட். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களை குறித்த பட்டாவும். பட்டாவில் என்ன இருக்குது? சர்வே நம்பர் இருக்குது, நார்த்தில் என்ன இருக்குது, ஈஸ்டில் என்ன இருக்குது, வெஸ்ட்டில் என்ன இருக்குது, சவுத்தில் என்ன இருக்குது, எவ்வளோ ஏக்கரு, எத்தனை சென்ட், எல்லா டீட்டெயிலும் இருக்குது. எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. பட்டா ரொம்ப முக்கியம். அதான் டைட்டில் டீடுன்னு அர்த்தம். அமெரிக்காலெலாம் பார்த்தீங்கன்னா கார் ரெஜிஸ்ட்ரேஷனே டைட்டில் டீடுன்னு தான் சொல்கிறாங்க. இங்கே போலீஸ்காரன் மடக்குனா எங்கே டைட்டில்னு கேட்குறான். அப்போது வெற்றி எனக்கு சொந்தம் என்று நான் விசுவாசிக்கிறேன், வேத வசனத்திலிருந்து விசுவாசிக்கிறேன். இதுக்கு ஆதாரம் என்ன? முழு நிச்சயமாக நான் எப்படி இதை நம்ப முடியும்? எங்கேருந்து வந்தது முழு நிச்சயம்? அந்த பட்டா, டைட்டில் டீட். அது எனக்கு முழு நிச்சயத்தை தருது. நிலத்துக்கு பட்டா இருக்குது, காருக்கு பட்டா இருக்குது. ஃபெய்த் இஸ் த டைட்டில் டீடுன்னு வேதம் சொல்லுது. அப்போ நான் விசுவாசிக்கிற காரியத்திற்கு ஏதோ ஒன்று இருக்குது. அது என்ன? இதோ இருக்குது, என்னுடைய கரத்தில் இருக்கிற வேதாகமம், பைபிள். இதுதான் என்னுடைய பட்டா. வீட்டில் பட்டா இருந்தாலே மனசில் நிம்மதி இருக்கும். ஏன்னா யார் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, அவளை எடுத்து பட்டா தூக்கி போடலாம், பார்த்துக்க எனக்கு என்ன சொந்தம்ன்ட்டு அப்படின்னு. இப்போ பட்டா இருந்தால் பயப்பட வேண்டியதில்லை, பட்டா இருந்தால் தலை நிமிர்ந்து நடக்கலாம். ஏன்னா இது என்னுடையது என்ற நிச்சயத்தை இந்த பட்டா எனக்கு உள்ளத்திலே உண்டாக்குறது. விசுவாசம்னா என்ன? அப்படி உண்டாகிற முழு நிச்சயம். பட்டா சொல்கிறது தான் செல்லும். நான் 10 பேரை கூட்டிகிட்டு வரேன், நீ 10 பேரைனா கூட்டுட்டோ 1000 பேர்னா கூட்டுட்டோ, பட்டா சொல்கிறது தான் செல்லும். பட்டாவில் இருக்கிறது எனக்குள்ளே ஏதோ பண்ணுது. என்ன பண்ணுது? இது என்னுடையது தான் என்கிற நிச்சயத்தை எனக்குள்ளே உண்டாக்குது இல்லையா? எத்தனை பேருக்கு உண்டாக்குது? இப்போ பட்டா இல்லைன்னா நிச்சயம் இல்லை. நான் அழலாம், நான் புரளலாம், ஜட்ஜிக்கிட்ட ஆகும்லாம். பட்டா இல்லைன்னா நிச்சயம் இல்லை. பட்டா இருந்தால் நிச்சயம் இருக்குது. நான் அழ வேண்டியதில்லை, புலம்ப வேண்டியதில்லை. இந்த பட்டா பைபிள் நிச்சயத்தை எனக்குள்ளே உண்டாக்கிடுச்சு. எதெல்லாம் எனக்கு சொந்தம், எதெல்லாம் எனக்கு இருக்குதுன்றதை இந்த பட்டா பைபிள் சொல்லுது. இப்போ கல்வாரி சிலுவையில் எதெல்லாம் எனக்கு இயேசு கிறிஸ்து சம்பாதித்து கொடுத்தார் என்பது இங்கே இருக்குது. சர்வே நம்பர் என்ன, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, எத்தனை ஏக்கரு, எத்தனை சென்ட்டு, எல்லாமே இருக்குது. கரெக்டாக இருக்குது. இங்கே நீங்கள் படிச்சிருக்கீங்களா இந்த பட்டாவை? இனிமேல் படிப்பீங்க. அப்படி தான் ஒரு அம்மா அவங்க பையன் பைபிளே படிக்கிறது இல்லையா, பைபிளை படிடானா படிக்க மாட்டானா, சும்மா அவங்க சொல்கிறாங்கன்னு ஒரு லைன் 2 லைன் எடுத்து திருப்பி வாசிப்பாங்க. இப்படிப்பட்ட போதனைகளை கேட்குற சபைகளுக்கு ஒரு தடவை போகும்போது போதகர் இதை வேதம் ஒரு பட்டா அப்படின்லாம் போதிச்சாரன் பாருங்கள். அவன் உடனே என்ன பண்ணான்னா அதை கேட்டுட்டு அவன் காலேஜுக்கு போகும்போது பைபிள் எடுத்து பேக்கில் வச்சான். அவங்க அம்மா கேட்குறேன், ஏன்டா பைபிள் எடுத்து வைக்கிற, எப்போவுமே படிக்க மாட்டேன்,
ஏன்னா அவன் காலேஜுக்கு போகிறதுக்கு 1 ஹவர் ஆகுமா பஸ்ஸில். சொன்னால் போகிற வழியிலே படிச்சிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இவர் வேறு, இந்த பாஸ்டர் வேறு இது பட்டா கெட்டான்னு சொல்லிட்டாரு, அவன் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி படிக்காதவங்கெல்லாம் இப்போ படிக்க ஆரம்பிப்பாங்க பாருங்கள், லேசாக திறப்பாங்க. அந்த பட்டாவை கொஞ்சம் பார்க்கலாமே, நல்லா படிங்க. படிக்க படிக்க உள்ளத்திலே ஆனந்தம் உண்டாகும், உள்ளத்திலே நிச்சயம் உண்டாகும், உள்ளத்திலே நம்பிக்கை உண்டாகும். கொஞ்ச நாள் இதையே நீங்கள் தியானிச்சிங்கன்னா, இவர் எவ்வளவு நல்லவர், இவர் எவ்வளவு பெரியவர், இவர் எவ்வளவு அற்புதமானவர், இவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவன், அவர் சொன்னால் அது அப்படியே உண்டாகும், அவர் மேலே நான் நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படின்னு முழு நிச்சயம் நமக்குள்ளே வந்துடும். முழு நிச்சயமாக ஒரு வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பீங்க. அதுதான் விசுவாசம். அப்போ விசுவாசம் முழு நிச்சயமாக வாக்குத்தத்தத்தை என்ன செய்யுது? நம்புது. அதான் உங்கள் விசுவாசத்தினுடைய குணம். அப்போ விசுவாசத்தினுடைய குணாதிசயம் என்ன? முதல், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது. 2வது, விசுவாசம் நம்புவதற்கு ஏதில்லாத இருந்தும் ஆதாரம் எதையும் கேட்கறதில்லை, அப்படியே விசுவாசிக்குது. 3வது, ஆதாரங்கள் எல்லாம் எதிர்மறையாக இருந்தாலும் விசுவாசிக்கிறது. 4வது, வாக்குத்தத்தத்தை அல்லது வசனத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை வசனத்தை முழு நிச்சயமாய் நம்புகிறது, விசுவாசிக்கிறது. 5வது, கடைசியாக நம்பினதை அப்படியே நடைமுறைப்படுத்துது. விசுவாசத்தின் குணாதிசயம்னு இந்த 5 காரியம். நம்பினதை அப்படியே நடைமுறைப்படுத்துது. இட்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் வாட் இட் பிலீவ்ஸ். நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதை செயல்படுத்தும். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன்னு சொன்னார். ஆபிரகாம் என்ன பண்ணான்? பேரை மாற்றினார். அவன் பேரை மாற்றிட்டான், ஏற்றுட்டான் அந்த பேரை. சரி, நான் ஏற்றுக்கிறேன். அவன் ஏற்றுக்கொண்டு அந்த ஏற்றுக்கொண்ட சத்தியம் அவன் ஜீவியத்தையே மாற்றிவிட்டது. அவன் வாழ்க்கையை வேறு விதமாக பார்க்குறான். அதுக்கு தான் அங்கே எபிரேயர் 11:3 நாம் வாசிப்போம். எபிரேயர் 11:3 இல்லை, 11:13 இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இதை ஏற்றுக்கொண்டபடியால் இவன் ஆபிரகாமுடைய வாழும் விதம் மாறிடுச்சு, அவன் செத்த விதம் கூட மாறிடுச்சு. இவர்களெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் அப்படின்னு எழுதியிருக்கிறது. அப்போது அடையலையா அவங்க? உண்மையாக அது உண்மைதானா? அதனால தான் வாக்குத்தத்தம் என்ன பண்ணார் அப்படின்றத நான் கரெக்டாக சொன்னேன். 3 விதமாக சொன்னேன் அந்த வாக்குத்தத்தம். அவருக்கு பண்ண வாக்குத்தத்தம் என்ன? 1, ஒரு சந்ததி என்ன? சரீர பிரகாரமான சந்ததி. 2வது, இயேசு கிறிஸ்து. 3வது, புறஜாதிகள் மூலமாய் வருகிற சந்ததி. அப்போது அது முதல் பாருங்கள், ஈசாக்கு என்னும் சந்ததி, அது முதல் சந்ததி. அதை அடைந்தானா இல்லையா? அவனுக்கு குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் யாக்கோபு அப்படி மூலமாக எல்லாரும் வந்தார்கள், அடைந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தது. இது நிறைவேறியது. இது கண்ணால் அவன் பார்த்தான், அப்போது அதை அடைந்தார்கள். 2வது என்ன? இயேசு கிறிஸ்து குறித்து அதை பார்த்தான்னா பார்க்கல, ஆசைப்பட்டான். ஆனால் அவனுடைய காரியத்தில் அது நிறைவேறலை. அவனுக்கு அப்புறம் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு தான் நிறைவேறுச்சு. அப்போ விசுவாச கண்களால் பார்த்து களி கூர்ந்தான், ஆனால் இந்த கண்களால் பார்க்கல. அதை பார்க்காமலே மரித்து போனான். அப்போது வேதம் சொல்கிறது கரெக்டு தான். தூரத்தில் இருந்து பார்த்தார்கள் சொல்லப்படு. தூரத்திலிருந்து பார்த்தான். நம்பினான். அணைத்து கொண்டான். அப்போது நீங்கள் ஒரு காரியத்தை நம்பி அணைத்து கொண்டீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையே மாற்றிவிடும். அதனால தான் அவன் எப்படி வாழ்ந்தான்னா, உலகத்திலே பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசிகள் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு அவங்க மரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்நியர் பரதேசின்னு மாறிட்டான். ஏன்னா இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம். ஆகவே இந்த உலகம் எனக்கு என்றதில்லை, இன்னொரு உலகத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கார் கர்த்தர். அங்கே தான் நான் நித்தியத்தை கழிக்கப் போகிறேன். அதனால் இந்த உலகம் எனக்கு சொந்தம் இல்லைன்னு அப்படி வாழ்ந்தான். அந்நியரும் பரதேசிலுமாக இருந்தான். இந்த உலகத்துக்கு அந்நியம் மாதிரி அவன். பரதேசின்னு சொன்னால் இன்றைக்கு அதை எடுத்து நிறைய பேர் ஒன்றும் இல்லாத பரதேசி அப்படின்னு பாட, நம்ம இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பரதேசி மாதிரி அப்படின்னு நினச்சிடக்கூடாது. கிறிஸ்துவத்தில் யாரும் அப்படிப்பட்ட பரதேசி இல்லை. ஆபிரகாம் அப்படிப்பட்ட பரதேசி இல்லை. நான் ஏற்கனவே இதை பற்றிலாம் சொல்லியிருக்கிறேன். ஆபிரகாம் செல்வ சீமான் எல்லாம் இருந்தது. ஆனால் எதன் மேலே அவனுடைய மனதையும் இருதயத்தையும் அவன் விற்று போடவில்லை. இது ஒரு ஆட்டிடியூட், உள்ளத்திலே உண்டாகிற ஆட்டிடியூட். அதான் பரதேசி என்பது. ஆனால் இன்றைக்கி அதை வச்சு எல்லாம் பரதேசியர்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவன் எல்லாம் இருந்தாலும் எதன் மேலே அவன் பற்று இல்லை. இந்த உலகத்தோடு எந்த பற்றோ ஒற்றோ இல்லாமல் வாழ்ந்தான். ஏனென்றால் அவன் வேறு ஒரு உலகத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தான். இப்போ சாகும்போதும் விசுவாசத்திலே மரித்தான் வசனம் சொல்லுது. விசுவாசத்தில் மரிக்கிறதுனா என்ன? அவன் கண்ணை மூடும்போது ஐயோ எல்லாம் போச்சே, கர்த்தர் கொடுத்தது ஒன்று கூட நிறையவில்லை அப்படின்னு கண்ணை மூடல. ஆண்டவரே, நீங்கள் சொன்னதெல்லாம் நான் காரியங்களெல்லாம் பார்த்துட்டேன், ஆனால் இன்னும் நிறைவேற்ற போகிறீங்க,
இதுவரை நிறைய நிறைவேற்றிட்டீங்க, ஆனால் நான் கண்ணை மூடினாலும் இன்னும் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள், ஆகவே நான் விசுவாசத்திலே கண்ணை மூடுறேன் அப்படின்னு விசுவாசத்தில் கண்ணை மூடினா பாருங்கள். அதுதான் விசுவாசத்தில் மறிப்பது. எத்தனை பேர் விசுவாசத்தில் கண்ணை மூட போகிறீங்க? வேத வசனம் எப்படி வாழணும்னு கற்று தருது, எப்படி சாகணும்னு கற்று தருது பாருங்கள். சாகும்போது எப்படி சாகணும்? கர்த்தர் நமக்கு சில தரிசனங்களை தரார். சில தரிசனங்கள் நாம் வாழும் காலத்திலே நிறைவேறுது, சிலது நமக்கு பிறகு நிறைவேண்டிய தரிசனங்கள் இருக்குது. அப்போ நம்ம கண்ணை மூடும்போது புலம்பிகிட்டே மூட வேண்டியதில்லை. கர்த்தாவே, இதுவரை நீர் சொன்னதெல்லாம் நிறைவேற்றினீர், இன்னும் சிலது இருக்குது, நான் போன பிறகு அதை நிறைவேற்றுவீர் என்று நான் நம்பி கண்ணை மூடுகிறேன். அப்படி கண்ணை மூடுறோம், அதான் விசுவாசத்திலே மறிப்பது. விசுவாசத்திலே மறிப்பதற்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. இந்த மண், இந்த உலகத்தில் இந்த மண்ணோடு நான் மண்ணத்தில் மறிக்கிறது எனக்கு முடிவல்ல, விண் தான் எனக்கு முடிவு, நான் விண்ணுக்கென்று பிறந்தவன். ஆகவே என்ற நம்பிக்கையிலே நாம் என்ன செய்கிறோம்? கண்ணை மூடுறோம். இங்கே கண்ணை மூடினாலும் இன்னொரு இடத்துல கண்ணை என்ன பண்ணுறோம்? விண்ணில் திறக்கிறோம். ஆகவே சாவதே விசுவாசத்தில் தான் சாகிறான். இப்போ விசுவாசத்தில் வாழணும், விசுவாசத்தில் சாகணும். இதுதான் விசுவாசியினுடைய வாழ்க்கை. இந்த விசுவாசத்தினுடைய அற்புதமான மாபெரும் சக்தி, மலைகளை பெயர்க்கத்தக்க முடியாததை சாத்தியமாக்குகிற அந்த விசுவாசம், அதனுடைய தன்மைகள் என்ன? ஒன்று, அது கர்த்தருடைய வார்த்தையை அல்லது வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறது. அது ஆதாரம் எதையும் கேட்கறது இல்லை, அது வெறும் வார்த்தையே போதும் அப்படின்னு விசுவாசிக்குது. அது மாத்திரமில்ல, அது ஆதாரம்லாம் எதிராக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ப முடியாமல் எல்லா சூழ்நிலைகளும் எதிராக இருந்தாலும் பரவாயில்ல, விசுவாசம் என்ன செய்யுது? விசுவாசிக்கிறது. அது மாத்திரமல்ல, விசுவாசம் அவருடைய வார்த்தையை, வசனத்தை, வாக்கு தத்தத்தை நிச்சயமாய், முழு நிச்சயமாய் நம்பு. கடைசியில் நம்பினதை அப்படியே நடைமுறைப்படுத்துது. ஏன்னா வாழ்க்கையே அது என்ன பண்ணுது? மாற்றி விடுது. இதுதான் விசுவாசத்தினுடைய குணாதிசயங்கள். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம், நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலே கூட இந்த விசுவாசமாகிய மாபெரும் சக்தி, மலைகளை பெயர்க்கக்கூடிய முடியாததை சாத்தியமாக்குகிற இந்த விசுவாசத்தை ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலே கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதங்களை, அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வல்லமையுள்ளதாக இருக்கிறதப்பா. வியாதிகளை குணமாக்கக்கூடியதாக, எல்லா சூழ்நிலைகளை மாற்றி ஒருவனை உயர்த்துகிற, புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு, ராஜாக்களோடு அமர செய்கிற ஒரு அற்புதமான சக்தியாக இருக்கு. அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த விசுவாசத்திலே வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த நாளிலே கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்திலே வியாதிகள் நீங்கி போவதாக, சுகம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, வெற்றிகள் உண்டாவதாக. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அற்புதங்கள் நடப்பதாகப்பா. வேலைக்கான ஆர்டர் வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான தடைகள் நீங்கி போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னென்ன வியாதியில், நோயில் இருந்தாலும், மருத்துவமனையிலும் ஆண்டவரே சோற்றும், வீடுகளில் இருந்தால் இப்போது என்னுடைய வல்லமை தொட்டு இதை பார்த்தாவே குணமாக்குவதற்காக சோற்றும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் கூட என்னென்ன வியாதிகளோடு இங்கே அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே இப்போதே சுகம் உண்டாவதாக, அற்புதங்கள் உண்டாவதாகப்பா. கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்தணும். இந்த வேலையில் இந்த விண்ணப்பங்கள், வேண்டுதல், ஸ்தோத்திரங்கள் எல்லாம் கேட்டு நீங்கள் பதில் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தணும். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறோம், அதுக்காக நன்றி செலுத்தணும். எல்லா துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அநேக வீடியோக்கள் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.